எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன புது புது விஷயம் எனக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ரிஷபராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். ரிஷபராசி கால புருஷனுக்கு 2வது ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில கார்த்திகை 2, 3 மற்றும் 4ஆம் பாதமும், ரோகிணி முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், மிருக சிருஷம் முதல் 2 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த ரிஷபராசி. மேலும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா குறிப்பா 2 கிரகங்கள் ரொம்ப வலுவா இருக்கு. 2 நபர்களால நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அது யார் அப்படின்றதையும் நமக்கு வீடியோட கடைசியில பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல மறைந்திருக்கார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மறைந்தாலும் கூட ராசிக்குள்ளேயே செவ்வாயும் குருவும் இந்த மாதத்துடைய 2வது பகுதியில சேர போறாங்க. ஸோ இந்த மாதத்துடைய முதல் பகுதியை விட 2வது பகுதி ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மாதத்துடைய முதல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் வந்து வலுத்து உட்காந்துருப்பார். அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்து வக்கரம் பெற்றிருப்பார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் பண செலவுகள், வீண் பண விரயங்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்காது, நிறைய செலவு பண்ணுவீங்க. ஒன்று நீங்கள் செலவு பண்ணுவீங்க, இல்லை தேவையில்லாத செலவு வந்துடும் வீட்டுக்கு, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சுற்றுறதுக்கு, நண்பர்களோட வெளியே சுற்றுறதுக்கு, சுற்றுலா மாதிரி போயிட்டு வரதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு செலவு கண்டிப்பாக வந்துடும் கைக்கு இந்த மாதத்திய முதல் பகுதியில். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருக்கனால கொஞ்சம் பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் தன்மையாக கொஞ்சம் மென்மையாக பேசுங்க. குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லும் சரிங்களா, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தாவே அந்த பேசுகிற வார்த்தைகள் கொஞ்சம் கடினமாக இருக்கும் சரிங்களா. கொஞ்சம் ஏன்னா சூரியன் ஒரு நெருப்பு கிரகம் சரிங்களா. வாயிலிருந்து வர வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும், டப்பு டப்பு டப்புன்னு வார்த்தையை விட வைக்கும். அதனால கொஞ்சம் இந்த மாதிரிய முதல் பகுதியில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் தன்மையாக போனீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். சுக்கிரன் 3ஆம் இடத்துல மறைந்தாலும் கூட புதனோட சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குறையும், நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா. அதே மாதிரி பாக்கிய ஸ்தானத்தை இந்த 2 சுபர்கள் பார்க்கறதுனால தந்தை வழி உறவுகளால் நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம், அவங்களால ஒரு சில நல்ல ஒரு ஆதாயங்கள் கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிக்கல்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மெல்ல மெல்ல அந்த சிக்கல்கள் குறைய ஆரம்பிக்கும். அதுல இருந்து ஒரு வெளியே வரத்துக்கான ஒரு வழி தற்போது உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதோட மட்டும் இல்லாம எப்பவுமே பாக்கியம் வலுவா இருக்கனால திருமணம் ஆன ரிஷப ராசி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது கிடைக்கும். ஸோ அப்போ யாரெல்லாம் வந்து அந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக இயங்கிட்டு இருக்கீங்களோ, திருமணம் ஆன பெண்களுக்கு சொல்றேன். ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த காலகட்டம் இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல ஒரு செய்தி காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜூலை மாதத்துல. அதோட மட்டும் இல்லாம 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிறதுனால தொழில் ரீதியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சனி வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் நம்ம சேனல்ல. இது வரைக்கும் பார்க்காதவங்க விருப்பம் இருந்தால் நீங்க பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரிஷப ராசிக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். சனி 10ஆம் இடத்துல வக்ரமா இருக்கிறனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். குறிப்பா சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த செய்கின்ற தொழில்ல இருக்கிறத அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிறது சிறப்பா இருக்கும். புதுசா எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வர வேண்டாம். அப்படி புதுசா ஏதாவது விஷயத்த கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து சாதகமா இருக்காது. ஏன்னா 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி வந்து வக்ரம் பெறுகிறார் சரிங்களா. ஒரு ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் வக்ரம் பெறும்போது கண்டிப்பா அது பலம் இழக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க புதுசா ஏதாவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபேவரா இருக்காது. ஸோ அப்போ புதிய முயற்சிகள் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி வேலையிலும் பார்த்தீங்கன்னா இதேதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாத்திய 2வது பகுதியில ராசிக்குள்ளவே செவ்வாய் வருவார். 7ஆம் அதிபதி ராசிக்குள்ள வந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். குருவும் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். சிறப்பு. இந்த காலகட்டத்தை பொறுத்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆசைகள் சற்று அதிகமா இருக்கும். இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும்.
மேலும் 7ஆம் இடத்துல இந்த செவ்வாய் குரு சேர்க்கை சேர்ந்து பார்க்கறதுனால இல்லறத்துல இருந்த அந்த பிரச்சனைகள், குடும்பத்துல இருந்த அந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள், சண்டைகள்லாம் குறையும். நல்லாவே இருக்கும். திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைந்து கொடுக்கும். இல்லறம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. குறிப்பா நல்ல ஒரு இடத்துல இருந்து வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. உனக்கு மனதிற்கு பிடித்த மாதிரியான ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி நண்பர்கள், நட்பு வட்டாரங்கள், புதிதாக அறிமுகங்கள் நிறைய கிடைக்கும். நண்பர்களால் ஒரு ஏற்றம் கிடைக்கிறது. கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு அந்த கூட்டு தொழில் ஓரளவுக்கு லாபங்கள், வருமானங்கள் கிடைக்கிறது. ஏன்னா லாபஸ்தானத்துல ராகு இருக்காரு. ராகுவுக்கு மிகவும் உகந்த இடம் 11ஆம் இடம் தான். சரிங்களா? குறிப்பா 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமா தான் இருக்கும். நன்மை செய்ய கடமைப்பட்ட கிரகமா தான் இருக்கு. சரிங்களா? ஏதோ நூல்களும் அதான் சொல்லுது. ஸோ அப்போ லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறது கண்டிப்பா நல்ல ஒரு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். ஏன்னா லாபாதிபதி ராசிக்குள்ள இருக்காரு. கண்டிப்பா பணம் கையில தங்கும். செலவுகள் கண்டிப்பா குறையும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாற்றிய 2வது பகுதியில நான் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்கிற ராகு ஆசையையும் அதிகப்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலனம் சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும். குறிப்பா கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவனை தவிர்த்து மற்ற எந்த நபர்கள்கிட்டையும் அந்த தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கிறது சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது லாபத்துல இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் ஆசையை அதிகமா தூண்டி விட்டுரும். இது எல்லாருக்குமே இல்லை, சில பேருக்கு மட்டும் பொருந்தும். சரிங்களா? அதற்கடுத்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இந்த மாத்திய 3வது, அதாவது இது மாத்திய 2வது பகுதியில 3ஆம் இடத்துக்கு இந்த சூரியனும் சுக்கிரனும் வராங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். உபதேச ஸ்தானத்துல ராசிநாதனும் சூரியனும் சேர்ந்திருக்கிறது நல்ல ஒரு வாழ்க்கையில வெற்றிகளை உண்டு பண்ணி கொடுக்கும். இதனால் வரைக்கும் பயந்து பயந்து செய்த விஷயங்கள் இப்ப தைரியமா நீங்க செய்வீங்க. அதே மாதிரி இதனால் வரைக்கும் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்த விஷயங்களுக்கு ஒரு முடிவு தற்போது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ராசிக்குள்ளேயே இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்தனால் திடகார்த்தமான ஒரு மனம் இருக்கும். தெளிவான ஒரு சிந்தனை இருக்கும். என்னால எல்லாமே முடியுன்ற ஒரு எண்ணத்துல கண்டிப்பா எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பீங்க. ஏன்னா செவ்வாய் குரு சேர்க்க பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள இருக்கும்போது நல்ல ஒரு ஆளுமை திறனை கொடுக்கும். வேலை செய்யற இடத்துலயும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நற்பெயரை வாங்குவீங்க. நல்ல ஒரு லீடிங் கெப்பாசிட்டி உங்ககிட்ட கிடைக்கும். நீங்களா அதுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கே யோசிக்க ஆரம்பிக்கும். நம்மளா இப்படி பண்றோம்ன்ற ஒரு எண்ணம் யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா ஆக்டிவா இருப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம செவ்வாய் குரு சேர்க்கை பாத்தீங்கன்னா இந்த நிலபுலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். குறிப்பா யாரெல்லாம் சொந்தமா வீடு வாங்குறது அல்லது வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்க கனவுகள் தற்போது நிஜமாக்கும். சரிங்களா? இதுக்காக இப்ப நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சரியா வரும். சரிங்களா? அப்ப வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு டைம் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா கிளிக் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டி வாகன வசதியும் இது அமைச்சு கொடுக்கும். குறிப்பா ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்க, இவங்க எல்லாருக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரிஷப ராசியில பிறந்து நீங்க யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாப் தற்போது கிடைக்கும். அப்போ எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வேலை தேடிட்டு இருக்கவங்க, பிரைவேட் செக்டர்ல தேடுறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கனால கொஞ்சம் இப்போதைக்கு நீங்க கிடைக்கிற வேலை போய் சேர்ந்துருங்க. சரிங்களா? அதன் பிறகு வேலை மாற்றம் நீங்க செஞ்சுக்கலாம் ஒரு 4 மாசம் கழிச்சு கூட. ஆனா தற்போது பாத்தீங்கன்னா வேலை இல்லாம அல்லது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதை போய் ஜாயின் பண்றேங்க. அதுதான் சாமர்த்தியமான விஷயம். அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 2வது பகுதியில பாத்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் தனித்திருப்பாருங்க. ராசிக்குள்ளேயே குரு செவ்வாய். நல்ல ஒரு திடகார்த்தமான ஒரு மனம் இருக்கும். நல்ல ஒரு சிந்தனை இருக்கும். படிப்பு ரீதியா பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழ்ந்து படிப்பீங்க. ஸ்டடீஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். 12ஆம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறனால இந்த அத்லட், அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற பர்சன்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுக்கும். ஸ்டடீஸையும் சரி ஸ்போர்ட்ஸும் சரி ரெண்டுமே ஒன்னா கவர் பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பீரியட் ரொம்ப நல்ல ஒரு பீரியட் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, குறிப்பா இந்த மாதத்துல 2 நபர்களால் நல்ல ஒரு விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அது யார் அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் உங்க வாழ்க்கை துணை. செவ்வாய் நல்லா இருக்காரு இந்த மாதத்துல. ஸோ வாழ்க்கை துணையாரால சில நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அவங்க சொல்றதை நீங்க கேட்டு நடந்தீங்கன்னாலே கண்டிப்பா இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுக்கும். இந்த மாதத்துல 2வது பகுதி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2வது பாத்தீங்கன்னா உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு மேல நல்ல ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டு நடங்க. அவங்க சொல்றதை நீங்க கேட்டு நடக்கும் போது கண்டிப்பா இந்த காலகட்டம் நல்லபடியா இருக்கும். நல்ல ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கும். நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வாழ்க்கையில கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லாபத்துல ராகு இருக்கார். சரிங்களா? 3ஆம் இடத்துல சுக்கிரன் போய் உட்காந்துருக்காரு இந்த மாதம் முழுக்கவே.
ஸோ அதனால் வந்து உடன் பிறந்த ரத்த பந்தம் சம்மந்தப்பட்டவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க அதாவது உங்களுக்கும் அவங்க நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அவங்க கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்த செய்ய போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்ககிட்ட ஒரு அட்வைஸ் வைக்க நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாவே வரும் இந்த காலகட்டத்தில். அதற்கடுத்து சந்திராஷ்டமத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி விடியற் காலை 3:25 மணி முதல் ஜூலை மாதம் 21ஆம் தேதி காலை 7:30 வரைக்கும் சந்திராஷ்டிரம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறையிறதுனால கொஞ்சம் வந்து மன ரீதியான குழப்பங்கள் அப்பப்போ எட்டி பார்க்கும். ஸோ புதிய புதிய முயற்சிகளை வந்து இந்த மாதம் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா சந்திரன் 3ஆம் அதிபதியே இப்போ 8ல் மறையும் போது எடுக்கிற காரியங்கள் சரியாக வராது. முயற்சிகள் கொஞ்சம் தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அப்பப்போ அதிகமாக எட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பயோ நடந்த ஒரு விஷயத்தை நினச்சி இப்போ போட்டு மனசில் போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. ஸோ கவலைகள் உங்களை ஆட்கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த நாட்கள். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் மைண்டை வந்து தெளிவாக வச்சுக்கோங்க, பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, குழப்பிக்காதீங்க. அதே மாதிரி இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு வரலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் கோயிலுக்கு ஏதாவது போயிட்டு வாங்க. கண்டிப்பாக மனசில் இருந்த வந்து குழப்பங்கள் கண்டிப்பாக விலகும், மனசு தெளிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.